நம்ம எல்லோரும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். ஆனால் நம்ம காசு நமக்காக வேலை செய்யுதா? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யூஸ் பண்ணுற சிம் கார்டு ரிலையன்ஸோட ஜியோ, நீங்கள் சாப்பிட்ற பிஸ்கட் ஐடிசியோடது, நீங்கள் வீட்டுக்கு அடிச்சிருக்கிற பெயிண்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸோடது. நீங்கள் கஸ்டமராக இருந்து இந்த கம்பெனிலாம் வளர்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை இந்த க்ரோத்தில் உங்களுக்கும் பங்கு இருக்கா? பேங்க்கில் கேஷாக வச்சுருந்தோன்னா இன்ஃப்ளேஷனால் குறைஞ்சி போயிடும். ஸ்டாக் மார்க்கெட்னு சொன்னால் கேம்பிளிங்னு பயம் காட்டுவாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்னா என்னங்கிறத பற்றி ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு பெரிய பிரியாணி ஷாப் வச்சுருக்காருன்னு. அது நல்லா ரன் ஆகுது. ஆனால் அவர் இன்னும் ஒரு 10 பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னு உங்ககிட்ட ஒரு 1 crore இருக்கான்னு கேட்குறாரு. உங்ககிட்ட அவ்வளோ காசு இல்லை. ஸோ நீங்கள் 1 lakh rupee தரீங்க. பதிலுக்கு அவர் இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு 1% ஷேர் தரேன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் அந்த பிஸ்னஸோட ஒரு ஷேர் ஹோல்டர். பிஸ்னஸ் ப்ராஃபிட் பண்ணால் உங்களுக்கு அந்த 1%ல் ஷேர் கிடைக்கும். அதை தான் டிவிடெண்ட்னு சொல்கிறோம். பிஸ்னஸ் பெருசாக வளர வளர உங்கள் 1 lakh ரூபியும் கண்டிப்பாக ஏறும். இதை தான் கேபிட்டல் அப்ரிஷியேஷன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஷேர்லாம் எங்கே போய் வாங்குறது? ஸ்ட்ரீட்டில் போய் யார்ட்டையும் கேட்க முடியாது. அதுக்காக தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. என்எஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது மாடர்ன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். நிஃப்டி 15 கூட சொல்லுவாங்க. இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் பிளேஸ் ஆகிருக்கும் இதில். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது ஏஷியாவோட ரொம்ப ஓல்டஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். சென்செக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ என்எஸ்சி பிஎஸ்சியும் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி நினச்சிக்கோங்க. அங்கே பிஸ்கட் சோப்புக்கு பதிலாக கம்பெனிஸோட ஷேர்ஸ் செல் பண்ணுவாங்க. நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்செக்ஸ் 500 பாயிண்ட் ஏறி இருக்கு, நிஃப்டி டவுன் ஆயிருக்கு அப்படின்னலாம். இப்படின்னா என்ன? நிஃப்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸோட ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, டிசிஎஸ் மாதிரி பெரிய தலைகளோட பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் மார்க்கெட் மேலே போகுதா கீழே வருதான்னு தெரியும். மார்க்கெட் கிராஷ் ஆகும் போதெல்லாம் பயப்படாதீங்க. இட்ஸ் லைக் அ டிஸ்கவுண்ட் சேல் மாதிரி நினச்சிக்கோங்க. நல்ல கம்பெனி சீப் ப்ரைஸில் வாங்குறதுக்கு அது ஒரு நல்ல சான்ஸ் நமக்கு. சரி, இப்போ நான் கம்பெனிலாம் எப்படி நான் வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு தோணும். நம்ம டைரெக்டாக ஷாப்புக்கு போக முடியாது. இதுக்கு நமக்கு ஒரு புரோக்கர் வேணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஜெரோதா, க்ரோ, ஏஞ்சல் ஒன். ஃபஸ்ட்டு டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அடுத்து ப்ளூ சிப் கம்பெனிஸ், அதாவது பெரிய கம்பெனிஸ் லைக் டாட்டா, ரிலையன்ஸ் மாதிரி பெரிய கம்பெனியில் சின்ன அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு. ஸோ உங்கள் மணி க்ரோ ஆகிறதுக்காக. ஷேர் மார்க்கெட்னு சொன்ன உடனே பயப்படாமல் அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ்னு பாருங்கள். உங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இதுதான் பேஸாக இருக்கும். இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட் பற்றி நான் சொன்ன உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.